இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா அவல் உப்புமா தாங்க செய்ய போகிறோம். இந்த அவல் உப்புமா வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்லாம், ஈவினிங்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. நம்ம வித்தின் 20 மினிட்ஸ்லேயே நம்ம அவல் உப்புமாவை செஞ்சிடலாம். அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யுதுன்றதை நம்ம இப்போ அவல் உப்புமா பார்க்கலாம். நான் வந்து 1 கப் வெள்ளை அவல் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த அவல் கிடைக்குதோ நீங்கள் அந்த அவல் வந்து எடுத்துக்கலாம். சிகப்பு அவல் கூட நீங்கள் வந்து உப்புமா செய்யலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த அவல் வந்து நம்ம 2 to 3 முறை வந்து நல்லா கழுவிக்கணும். அதில் இருக்க அழுக்கு எல்லாம் போகணும். நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த அவலை நல்லா ஊற வச்சுருவோம். நல்லா ஊறட்டும். கேஸ் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு பேன் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனது 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயிலை சேர்த்துப்போம். ஆயில் வந்து நல்லா காயட்டும். நல்லா காஞ்சு வந்த பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும் இந்த எண்ணெயில். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 பச்சை மிளகா வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வந்து வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவு வந்து வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அவல் உப்புமாக்கு. வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த எண்ணெயோட. இந்த வேர்க்கடலையும் நல்லா வறுந்து வரணும். வறுந்து வந்த பிறகு நான் வந்து ஒரு 5 சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டு தரும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பெரிய வெங்காயம் கிடைச்சா கூட நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இந்த வெங்காயம் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும். வதங்கிட்ட பிறகு கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயத்தூளை வந்து சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு வந்து சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளை சேர்த்துட்ட பிறகு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட பிறகு இது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெயோடு நல்லா வதங்கணும். அடுத்து நம்ம வந்து ஊற வச்சுருந்த அவலை வந்து துளி கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்ட பிறகு நல்லா கலந்து விடுங்க. ஒன்றோட ஒன்றா நல்லா வந்து கலந்து விடணும். அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ கலராக வருது பார்த்தீங்களா? இந்த அளவு வந்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் உப்பை சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா வந்து ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த உப்பு வந்து சரிசமமாக சேரும். சேர்ந்துட்ட பிறகு நம்ம வந்து பாதி எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிவிட்டு சாறாக எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் புளிப்பு சுவையும் தரும். ரொம்ப அருமையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதும் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லியை நாம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்ட பிறகு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அவல் உப்புமா தயாராகிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக எம்மி அண்ட் டேஸ்டியான அவல் உப்புமா வந்து தயாராகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம வந்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.